ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடி நறுக்கி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நல்லா வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்துடும். இது கூடவே ஒரு பழுத்து தக்காளி பொடி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வடை போக எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், இதை கரைச்சிட்டு அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன். தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஊற்றினதுக்கப்புறமா கிளறி விட வேணாம். மேலே கருவேப்பிலையில தூவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பொறுமையாக ஒரு முட்டையவும் திருப்பி விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க, இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா நல்லா முட்டை அந்த மாதிரி மேலே மிதந்து வரும். இந்த ஸ்டேஜில் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா சூடான சாப்பாடுக்கு இந்த முட்டையை வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.